இன்னைக்கு ஆக்டர் சூர்யாவுடைய விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல இருந்து அபிஷியல் டீசர் கட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஷார்ப்பா 4:06க்கு பாத்தீங்கன்னா அந்த டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். So அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீசரே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் டீசரா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து 40 வயசுல ஒரு பையனுக்கும் 20 வயசுல ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரி தான் படம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அதை பாத்தீங்கன்னா இந்த டீசர்லயே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ மமிதா பஜ்ஜு பாத்தீங்கன்னா சூர்யாவை லவ் பண்ற மாதிரி காமிக்கப்படுது. ஆனா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி சூர்யாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையனுமே இருக்காரு, ஒரு குழந்தைய கையில வச்சிருக்கிற மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சோ அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்துல சூர்யாக்கு வந்து ஒரு நெகட்டிவான பாஸ்ட் ஒன்னு இருக்கு, அதுல சூர்யாவோட ஒய்ஃப் இறக்குற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்போ இந்த டீசரை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. சோ அப்படி பார்க்கும்போது சூர்யாக்கு பாஸ்ட்ல யார் ஒய்ஃபா இருந்திருப்பா அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியல, போக போக நம்மளுக்கு தெரிய வரும். சோ ஓவரால் இந்த படத்துடைய கதை வந்து பாத்தீங்கன்னா சூர்யாக்கு பாஸ்ட்ல ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப கரண்டா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட இருக்காரு. அந்த டயத்துல மமிதா பஜ்ஜு சூர்யா மீட் பண்ணி லவ் பண்றாங்க. ஆனா சூர்யாக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்துடைய கதையாக இருக்க போகுது. சோ ராதிகா வந்து பாத்தீங்கன்னா படத்துல சூர்யாவுடைய அம்மாவா வர போறாங்க. அவங்களோட கேரக்டருமே படத்துல சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த படத்தோட டீசர் பாத்துட்டீங்களா? அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கருப்பு படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாங்க. சோ நேத்திக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிட்டி வந்துட்டு எலெக்ஷன் டேட்டா அறிவிச்சிட்டாங்க. அந்த வகையில அடுத்த மாசம் ஏப்ரல் 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கருப்பு படம் பாத்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா மே செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மே செகண்ட் வீக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கருப்பு படத்தை தாண்டி ஜனநாயகன், எல்ஏகே இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்க்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி எலெக்ஷன் டேட்டுமே அறிவிச்சிட்டாங்க இல்லையா. சோ சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சோ மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப கருப்பு படம் வந்து மே செகண்ட் வீக்ல வருது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ஜனநாயகன் மே ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுனால கருப்பு படத்தை மே செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே ஒரு டவுட் தான். என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க மட்டும் தான் மே செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல ஜனநாயகன் வருது அதனால தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா அப்ப கருப்பு படம் இன்னுமே தள்ளி போற மாதிரி தான் இருக்கும். அப்படி தள்ளி போனாலுமே ஜூலை மாசம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ் படம் வேற வருது. சோ அதனால நிறைய படங்களுக்கு இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுல பெரிய குழப்பங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டிமாண்டி காலனி பார்ட் 3 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை மே 21 அப்படின்னா மே 22 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப மே 21 அப்படின்னா 22 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே உடைய சேவன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை பத்தி ஒரு தரமான அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் கமல்ஹாசன் அவர் வந்து கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுவும் கமல்ஹாசன் அவருடைய விருமாண்டி படம் இருக்கு இல்லையா, அந்த விருமாண்டி கேரக்டர்ல தான் இந்த படத்துல அவர் அப்பேர் ஆக போறாரு, கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அது வந்து இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு தரமான சம்பவமா இருக்கும். சோ இதை தாண்டி வர இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசனை தாண்டி இன்னொரு பெரிய ஆக்டருமே இந்த படத்துல கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. போற போக பார்த்தா ஜெயலலிதா படம் மாதிரி நிறைய பேர் கேமியோ பண்ண வச்சிருவாங்க போலயே. எது எப்படியோ இந்த படத்துல விருமாண்டி கேரக்டர்ல கமல்ஹாசன் அவர்கள் அப்பேர் ஆக போறாரு, கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏகே உடைய AK-64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஏகே உடைய இந்த ரேசிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா 2027 அடுத்த வருஷம் ஜனவரி 17 வரைக்கும் ஏகேக்கான ரேசிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த AK-64 படத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியாம போச்சு. சோ இப்போ இண்டஸ்ட்ரியில ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிரும், இன்னும் இந்த படம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏகே வந்துட்டு சினிமால இருந்து ரிட்டையர் ஆக போறாரு, அதுக்கான அறிகுறி தான் இது. சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரேஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏகேமே பாத்தீங்கன்னா சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிருவாருங்க தோணுது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.